அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்க்கலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 283 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்ததான் வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 888 ஃபில்ஸ் ஆகும். 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 158 ஃபில்ஸ் ஆகும். 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 777 ஃபில்ஸ் ஆகும். 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 666 ஃபில்ஸ் ஆகும் உள்ளது. அடுத்ததா வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். குவைத் அதிகாரிகளால் ஜிலிபல் சூக் மற்றும் கைத்தான் மீதான கடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் ஜிலிபல் சூக் மற்றும் கைத்தான் பகுதிகளில் பரவலான ரியல் எஸ்டேட் மீறல்களுக்கு எதிரான தேசிய அளவிலான நடவடிக்கையின் முன்னேற்றத்தை குவைத் அமைச்சரவை நேற்றைய தினம் ஆய்வு செய்தது. இந்த 2 பகுதிகளிலும் சட்டத்தை நிலைநிறுத்தவும் பரவலான ரியல் எஸ்டேட் மற்றும் வணிக மீறல்களை தடுக்கவும் குவைத் பாதுகாப்பு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளது என்று குவைத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வாராந்திர அமர்வின் போது அமைச்சரவையில் தெரிவித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித வளத்திற்கான பொது ஆணையம் அல் முத்தலா பகுதிகளில் விதிமுறைகளை மீறிய 168 தொழிலாளர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு ஆய்வு பிரச்சாரத்தில் அல் முத்தலா பகுதியில் தொழிலாளர் சட்டம் மற்றும் அதன் செயல்படுத்தும் முடிவுகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக பதிவு செய்யப்பட்ட முதலாளிகளையும் கோப்புகளை கண்காணிப்பதற்காகவும் அனைத்து மீறுபவர்களின் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக குடியிருப்பு விவகார புலனாய்வு துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அதிகார சபை உறுதிப்படுத்தியது. எந்த ஒரு மீறல்களையும் கண்டறிந்து தொழிலாளர் சந்தையை சட்டவிரோதமாக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்க பல்வேறு பிராந்தியங்களில் ஆய்வு குழுக்கள் தொடர்ந்தும் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தும் என்று அதிகார சபை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சட்டவிரோதமாக வாகனங்களை ஓட்டி 244 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதம் பொது போக்குவரத்து துறையால் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்களில் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 244 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் சிறார் வழக்குரைஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆளுநர்களிலும் நடந்து வரும் போக்குவரத்து பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் போக்குவரத்து ரோந்து படையினர் 39 சிறுவர்களை கைது செய்ததாகவும் இது பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் சாலை பயனாளர்களை போக்குவரத்து விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டின் உறுதிப்பாடாகும். உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் சிறுவர்களை இலக்காக கொண்ட போக்குவரத்து பிரச்சாரங்கள் சட்டத்தை உறுதியாகவும் நியாயமாகவும் செயல்படுத்துவதற்கான துறையின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் சிறை அதிகாரி ஒருவர் போதைப் பொருள் கடத்தல் முயற்சிக்காக வழக்கு தொடர பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களை கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மத்திய சிறை நிர்வாகம் உள்துறை அமைச்சக சிறை அதிகாரி ஒருவரை பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைத்துள்ளது. பரிந்துரை கோப்பில் ரசாயன பொருள் நிறைந்த 9 தாள்கள் இருந்ததாகவும் அவற்றை அந்த அதிகாரி ஒரு கைதியின் வேண்டுகோளின் பேரில் அவருக்கு வழங்க முயன்றதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் நுழைந்த போது பாதுகாப்பு பணியாளர்கள் அதிகாரிக்கு அவர்கள் மீது சந்தேகம் வந்ததாகவும் அவர்
மிகவும் பதட்டமான நிலையில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். சோதனையில் அவரது உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 ரசாயனம் கலந்த காகிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையின் போது சிறைச்சாலைக்கு அருகில் காத்திருந்த அடையாளம் தெரியாத ஒருவரிடமிருந்து ஆவணங்களை பெற்றதாக அதிகாரி ஒப்புக்கொண்டார். பொருட்களை கடத்துவதற்கு ஈடாக நிதி வெகுமதி அளிப்பதாக உறுதியளித்த ஒரு கைதியின் மூலம் விநியோகம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் அந்த அதிகாரி மேலதிக நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாராந்திர பாதுகாப்பு பிரச்சாரத்தில் 180 தேடப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மாகாணங்களில் மீட்பு ரோந்து படையினர் தங்கள் பாதுகாப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்ததாகவும் கடந்த 7 நாட்களாக நடத்தப்பட்ட பிரச்சாரங்களின் விளைவாக சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக 19 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சட்ட நடைமுறைகளை முடிக்க அவர்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மீட்பு காவல்துறை ரோந்து பணிகளின் வாராந்திர புள்ளி விவரங்களின்படி பாதுகாப்பு பணியாளர்கள் 4724 போக்குவரத்து டிக்கெட்டுகளை வழங்கியதாகவும் தலைமறைவாக இருந்ததற்காக தேடப்பட்ட 109 நபர்களையும் குடியிருப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவர்களையும் கைது செய்ததாகவும் காட்டுகின்றனர். நீதித்துறையால் தேடப்பட்ட 60 வாகனங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்ததாகவும் சரியான அடையாளச் சான்று இல்லாத 42 நபர்களை கைது செய்துள்ளதாகவும் மேலும் 9 சண்டைகள் மற்றும் 132 போக்குவரத்து விபத்துக்களை கையாண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதில் 2 விபத்து சம்பவங்கள் அடங்கும். சமூகம் மற்றும் அதன் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொது ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அவசரகால காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்துவதாக உறுதிப்படுத்தினர். நீங்கள் பறவைகள் அல்லது விலங்குகளுக்கு உணவளிக்க பொது வெளியில் உணவை வீசினால் 500 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பறவைகள் மற்றும் பூனைகள் போன்ற விலங்குகளுக்கு உணவளிக்க பொது இடங்களில் தனிநபர்கள் உணவை வீசுவதை காட்டும் சமீபத்திய சமூக ஊடக பதிவுகள் குறித்து சுற்றுச்சூழல் பொது ஆணையம் தெளிவுபடுத்தும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதாவது உணவை முறையற்ற முறையில் அகற்றுவது சட்டத்தை மீறுவது மட்டுமல்லாமல் பொது சுத்தம், சமூக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலையும் எதிர்மறையாக பாதிக்கிறது என்று EPA வலியுறுத்துகிறது. குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் சட்டத்தை மதிக்கவும் அபராதங்களை தவிர்க்கவும் குவைத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நியமிக்கப்பட்ட கழிவு கொள்கலன்களை மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சுற்றுச்சூழல் சுமையை ஏற்படுத்துவதாகவும் ஒட்டுமொத்த தோற்றத்தை சிதைப்பதாகவும் குவைத் நகராட்சி தெரிவித்துள்ளது. அபராதம் மற்றும் கட்டணங்களை தவிர்க்க வாகனங்களை பொது இடங்களில் மற்றும் தெருக்களில் விட வேண்டாம் என்று உரிமையாளர்களை வலியுறுத்தியுள்ளது. நேற்றைய தினம் ஒரு செய்திக்குறிப்பில் ஒரு வாகனத்தை கைவிடுவது அதன் உரிமையாளருக்கு போக்குவரத்து மற்றும் தினசரி வாகன பறிமுதல் கட்டணங்களுடன் கூடுதலாக 100 குவைத் தினாருக்கும் குறையாத அபராதத்தை விதிக்கும் என்று நகராட்சி தெளிவுபடுத்தியுள்ளது. AML அதாவது ஆன்டி மணி லாண்டரி விதிமீறல்களுக்காக வங்கி மின் கட்டண நிறுவனத்திற்கு குவைத் மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது. குவைத் மத்திய வங்கி நேற்றைய முன்தினம் அதன் மேற்பார்வையின் கீழ் உள்ள பல நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மத்திய வங்கி எழுத்துப்பூர்வ எச்சரிக்கையை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்ட திருத்த நடவடிக்கைகளை உத்தரவிட்டது மற்றும் குவைத்தில் உள்ள ஒரு உள்ளூர் வங்கிக்கு 35,000 குவைத் தினார் நிதி அபராதம் விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியேறும் அனுமதி இல்லை, அதாவது இனிமேல் எக்ஸிட் பெர்மிட் கிடையாது அப்படி என்ற வைரலான சமூக ஊடக செய்தி போலியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமான பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்புகளை மேற்கொள்வதற்காக சஹல் விண்ணப்பம் மற்றும் PACI வலைதளத்தில் அதன் அனைத்து சேவைகளும் ஆகஸ்ட் 20 புதன்கிழமை முதல் ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கிடையில் பயணிகள் தங்கள் வெளியேறும் அனுமதிகளை முன்கூட்டியே பெறுமாறு வலியுறுத்தி வெளியேறும் அனுமதிகளும் அதே காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்படும் என்ற சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவி வருகின்றன. உண்மையில் வெளியேறும் அனுமதிகள் பொது மனிதவள ஆணையத்தால் சஹல் செயலி மூலம் வழங்கப்படுகின்றன. மேலும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவர் அல்லது சஹல் ஆகஸ்ட் 20 முதல் 22 வரை இந்த சேவையை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
முத்லா மற்றும் சபால் அகமது நகரங்களை மேம்படுத்த PAHW 3 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முத்லா மற்றும் சபால் அகமது குடியிருப்பு நகரங்களில் உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மேம்படுத்துவதற்கான வடிவமைக்கப்பட்ட 3 புதிய மேம்பாட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகம் போக்குவரத்து பிரச்சாரங்களின் ஆயிரக்கணக்கான மீறல்கள், கைதுகள் மற்றும் பறிமுதல்களுக்கு வழிவகுத்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்கள், குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்கள் ஆகியோரை குறிவைத்து நடத்தப்பட்ட சமீபத்திய நாடு தழுவிய போக்குவரத்து பிரச்சாரங்களின் போது ஏராளமானோர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து துறை உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதில் பிடிபட்ட 28 சிறார்களை காவலில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது வயது குறைந்தவர்கள் மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவது குறித்த தொடர்ச்சியான கவலையை எடுத்து காட்டுகிறதாக தெரிவித்துள்ளது. அதே காலகட்டத்தில் வேகம் மற்றும் சிக்னல் மீறல்கள், முதல் முறையாக ஆவணம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது ஆகியவரை பல்வேறு விதிமீறல்களுக்காக 32,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து அபராதங்களை அதிகாரிகள் வழங்கியதாக தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சாரங்கள் 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விபத்துக்களை கையாண்டு விரைவான பதிலையும் போக்குவரத்து நிர்வாகத்தையும் உறுதி செய்ததாக தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் நகர்ப்புறங்களில் காடுகள் மற்றும் மரங்களை வளர்ப்பதன் மூலமாக 12 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என தெரிவித்துள்ளார். பள்ளி ஆண்டு தொடர்வதற்கு முன்பு தயார் நிலையை உறுதி செய்வதற்காக பள்ளிகளுக்கு கள வருகைகளை கல்வி அமைச்சகம் தீவிரப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் கல்வி அமைச்சர் மற்றும் பொறியாளர் அவர்களின் உத்தரவுகளை செயல்படுத்துவதிலும் 2025-2026 புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கான கல்வி அமைச்சின் தயாரிப்புகளில் செயல்திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை உறுதிப்படுத்துவதிலும் அமைச்சகம் பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு கள வருகைகளை தீவிரப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் மனித வளத்திற்கான பொது ஆணையம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், பகல் நேரங்களில், அதாவது 11 மணி முதல் 4 மணி வரை திறந்தவெளி பகுதிகளில் தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்ய வேண்டாம் என தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல் அரதியா பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் சாலை பயனாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்திற்கான பொது ஆணையத்தின் உறுதிப்பாட்டிற்கு இணங்க குவைத் நகரத்தை நோக்கி செல்லும் ஃபாஹில் விரைவு சாலை, அதாவது 30வது நம்பர் ரோடு ஃபாஹில் எக்ஸ்பிரஸ் ஹைவே விரைவு சாலையில் உள்ள பாதசாரி பாலத்தின் சேதமடைந்த பகுதி சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல், பொறியாளர் அவர்கள் மற்றும் தொடர்புடைய ஆணைய பொறியாளர்கள் முன்னிலையில் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த மேலும் 2 உடல்கள் நேற்றைய தினம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டதாக மக்கள் சேவை மையம் அலிபாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிக்டாக் உறவுகளே, நண்பர்களே, சகோதரர்களே, பதிவு நாள் 19/8/2025. இன்றைக்கி குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக இந்த விஷசாராயம் அறிந்து இறந்து போன பெயர் விக்ரம் வீரமணி, நாகப்பட்டினம் மாவட்டம். இவரை இன்றைக்கி தாயத்துக்கு அனுப்புகிறோம். குவைத் தமிழ் மக்கள் சேவை மார்பாக இவருக்கு சிக்கலான விஷயம் இருந்தது. அதையும் கிளியர் பண்ணி குவைத் இந்திய தூதரகம் உடனடி நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி இவருக்கு என்ன வயசு? 1900 விக்ரம் வீரமணி. இவருக்கு வயசு என்ன வயசுங்கிறீங்க? வெறும் 26. டேட் ஆஃப் பர்த் 1999. நம்ம 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம், குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சொல்லுங்கள், இவரெல்லாம் என்ன வயசு? இவர் குடிக்கிறது, இவர் தாய் தகப்பன் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் தவிச்சு நிற்கிது. நம்மளுடைய உயிரை கொடுத்தது இறைவன், எடுக்கிறவன் இறைவனை தான். அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. சரிங்களா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுருக்கேன். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த சாராயத்தை, பலாபோன சாராயத்தை குடிக்காதீங்க. தாழ்மையை கேட்டுக்கிறேன். என்றும் மக்களான பணியில் உங்கள் அலிபாய். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்த சாராய குடியால் 5 பேர் இறந்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவே இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதித்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் தருவதே எங்களது நோக்கம் எனவும் பேட்டியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா சவுதி அரேபியா செய்தி பார்க்கலாம் வாங்க. சவுதி அரேபியாவில் தாயிஃபில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் கடந்த மாதம் ஏற்பட்ட விபத்தில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.